Alright guys, வணக்கம், வெல்கம் பேக். இது என்னோட பாட்காஸ்ட். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் டாக் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் as I usually do. ஆனால் இட் இஸ் மோர் ஃப்ரீ ஸ்டைல். என்ன வேணாலும் பேசுவேன் அந்த மாதிரி. இது இது ஐ ஹாவ் அ ட்ரிங்க். இது வந்து இது என்னென்னு கெஸ் பண்ணுங்கன்னு ஒரு கேட்கலாம், கமெண்ட் என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம். ஆனால் வந்து நானே சொல்கிறேன், இது வந்து இளநீ. ஸோ நீங்களும் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறீங்க இல்லை கேட்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூனோ கிராப் அ ட்ரிங்க் அண்ட் சிட் பேக், ரிலாக்ஸ். ஆர் ஏதாவது பண்ணி நான் கேட்பேன். நான் என்னெல்லாம் எப்படிலாம் வந்து கேட்குறாங்க நம்ம பாட்காஸ்ட்டை அப்படின்னு. சில பேர் காரில் போகிறப்ப கேட்பாங்க, சில பேர் வந்து தே ஜஸ்ட் கீப் லிசனிங். எப்போ சொல்கிறது, இந்த மாதிரி குக் பண்ணும்போது இல்லை வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் ப்ளே ஆகிட்டே இருக்கும் அவங்களோட டேபிளில். அந்த மாதிரி கேட்பேன்னு சொன்னாங்க. இமெயில்ஸில் அனுப்புகிறாங்க. ஸோ என்னோடய இமெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் டாக் டு மீ லெட் மீ நோ. மோஸ்ட்லி இதை நான் எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கீப் இட் ஆஸ் ரா ஆஸ் பாசிபிள். எடிட் பண்ணால் வந்து ஐ திங்க் த பாட்காஸ்ட் லூசஸ் தி எசன்ஸ் ஆஃப் நான் யார் அப்படிங்கிறது இல்லையா. நான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்னென்ன பேசுவேன், இது என்னோடய அடல்ட்டிங் இன் அமெரிக்காங்கிற பாட்காஸ்ட். இதில் நான் என்னென்ன பேசுவேன் அப்படின்னா, யூஸ்வலாக நான் அமெரிக்காவில் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்ன அட்வைஸு, நான் வந்து ஒரு யங் மேன்லேருந்து ஒரு ஒரு 30 வயசு ஆளானது வந்து இதுதான், இங்கே தான், யூஎஸில் தான். ஸோ ப்ரிட்டி மச் கடைசி 10 வருஷம் ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஹியர். நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. கவுண்ட்லெஸ் லேர்னிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நானே வந்து அதை போய் பார்க்குறப்போ எனக்கே நல்லாயிருக்கு. ப்ளஸ் என்னோடய தமிழும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகுது. நிறைய ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் பேசுகிறேன். இருந்தாலும் தமிழ் நல்லா பழகிறேன். இட்ஸ் ஓகே. பழக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் பழக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களா, பழக்கத்தை வந்து பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டே வச்சுருக்குது. ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் மை தமிழ் மேன், சீரியஸ்லி. எனிவேஸ், நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அது திங்ஸ் ஐ அன்லேர்ன்ட் இன் அமெரிக்கா அப்படிங்கிறதுல ஒன்று சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, நான் எப்படி இருந்தேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இந்தியாவில் இருக்கப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நல்லா பணக்காரங்களாக இருக்கிறாங்க, நல்லா சூப்பர் டூப்பராக இருக்காங்க அப்படின்னா என்னோடய மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்டெலிஜென்ட் அண்டு அவங்க வந்து பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுல லிங்க் ஆகிடும். ஒருத்தர் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கிற ஆளுங்க அப்படின்னு நான் நினப்பேன். பட் நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அண்டு ஏன்னா நம்ம இட் இஸ் ஆல் அபவுட் லைஃப் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒருத்தர் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்காங்க. இப்போது இந்தியாவில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, அமெரிக்காவில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, சேம் ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஆனால் கண்ட்ரி மட்டும் வேறேன்னு வச்சுக்கிங்களேன். அதுலேயே லைஃப்பில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும், ஒருத்தரோட லைஃப்லேயும் இன்னொருத்தரோட லைஃப்லேயும். அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அந்த ஐடியா. அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் அபவுட் லைஃப் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ங்கிறது எனக்கு இங்கே வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் மணி பொறுத்த வரைக்கும் ரைட், நம்ம மணியோட லெசன்ஸை வந்து நம்ம லைஃப்பில் மோஸ்ட்லி நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, அடிபட்டு தான் தெரியும் மணி. ஒரு டைமும் நம்ம அடிபட்டு தான் மணியை பற்றி நம்ம கற்றுப்போம், ஏமாந்து தான் மணியை பற்றி கற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாலே போதும், அதை பற்றி நம்ம ஆக்சுவலாக நல்லா கற்றுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயம், நிறைய விஷயம் வந்து நான் வந்து என்னோடய நோட் பேடில் தான் எழுதி வைப்பேன். நோட்ஸ், ஆப்பிள் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி வைப்பேன். நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபினான்ஷியல் கோட்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து சில இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பாட்காஸ்ட்டில். மேபி உங்களுக்கு அது நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சம்டைம்ஸ் பிகாஸ் ஒரு புக்கு படிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை கேட்கும் போதும் சரி, we are always looking for this golden nugget, ரைட்? ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம வந்து அதை மொத்த புக்கையுமே நம்ம படிப்போம். ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருப்போம் நம்ம.
அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த புக்கு படிச்சதுக்கப்புறமே அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தான் நான் அத எடுத்து இங்க வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் ஆல் மைன். நானே நெனச்சு நானே எழுதுனது இல்ல. நான் வந்து அங்கங்க தேடி பொறக்கி எடுத்தது, எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணது, அதெல்லாமே சும்மா ஒரு கிளப் பண்ணி நான் ஐ ஹவ் ரோட் இட் டவுன். அது உங்களுக்கு நான் வந்து சிலது ரொம்ப இந்த படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி உங்களுக்கு நான் வந்து அ கொஞ்சம் ஷேர் பண்றேன். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட மனி லெசன் என்னன்னா, என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது அது உங்க பேரன்ட்டோட என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. நீங்க வந்து ஒரு ஒரு பேரண்ட் உங்ககிட்ட இருக்காங்க. இல்ல நம்ம வந்து இன்னும் ஒரு க்ளோசர் ரிலேஷன்ஷிப் எடுப்போமே. இப்போ இஃப் யூ ஆர் அ காய் யூ ஹேவ் அ வைஃப் ரைட்? உங்க வைஃப்‌வுக்கும் ஆர் இஃப் யூ ஆர் அ கேர்ள் யூ ஹேவ் ஹஸ்பண்ட் ஆர் வாட்டெவர். இப்போ உங்க வைஃப்‌வுக்கும், ஹஸ்பண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி இருக்குல்ல, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்னு நான் யுஎஸ்ல தான் கத்துக்கிட்டேன். நம்ப நம்ப கல்ச்சர்ல, நம்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல வந்து நீங்க என்ன பார்க்கலாம்னா, மென் வந்து பொதுவா அந்த மனிய ஹேண்டில் பண்ற மாரி பார்க்கலாம். நெறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல வந்து விமன் வந்து கொஞ்சம் மனில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாரி பார்க்கலாம். பட் 2 பேருமே அத ஹேண்டில் பண்ணாம விடும்போது, மணி வந்து எங்க போறதுன்னே எங்க போகுது, எங்க வருதுன்னே தெரியாது. ஒரு நாள் பார்த்தா ரிட்டயர்மென்ட்க்கு எந்த பணமும் இருக்காது. அது அப்படியே போயிரும். மேட்டர் என்னன்னா, யூ அண்ட் யுவர் வைஃப் ஷுட் பி ஆன் த சேம் பேஜ் வென் இட் கம்ஸ் டூ ஃபினான்சஸ். ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி ரிலேஷன்ஷிப்பில எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது ஐ ஹவ் லேர்ன் இட். அது எப்படின்னா, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, உங்க மணிய வந்து கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி சரியா இல்லன்னா. ஃபினான்ஷியல் கம்பேரிட்டி சரியா இல்லன்னா, யூ கேன் ஃபர்கெட் அபவுட் வெல்த், யூ கேன் ஃபர்கெட் அபவுட் ரிட்டயர்மென்ட் ஆர் எனிதிங் லைக் தட். சி வெல்த் ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்த ஒரு இன்னொரு ஒரு வீடியோல ஒருத்தர் சொன்னாரு. "வெல்த் இஸ் த மனி யூ டோன்ட் ஸ்பெண்ட்" அப்டின்னாரு. ஐ வாஸ் லைக், "ஓ மை காட்!" அது நான் ஆக்சுவலா நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆ ஸோ வெல்த் இஸ் த மனி யூ டோன்ட் ஸ்பெண்ட். நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறப்போ, உங்களுக்கு எப்படி சுத்தி இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "இவ்வளோ சம்பாரிக்கிற, எதுக்காக சம்பாரிக்கிற? நாளைக்கே நீ செத்து போயிட்டீன்னா என்ன பண்றது?" அப்படிங்கிற டாக்லாம் வரும். ரைட். ஐ திங்க் ஐ பெர்சனலி ஃபீல் தட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம அ அ இருக்கிற இருக்கிற மணி இருக்குல்ல, அது ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு, அது ப்ராப்பரா க்ரோ ஆச்சு அப்படின்னா, தட் இஸ் ரியல் வெல்த். அந்த அந்த நுணுக்கம் இருக்குல்ல, அதாவது இப்போ வந்து நம்ம வந்து மணிய ஸ்பெண்ட் பண்ணாம வச்சிருக்கோம்னா, நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணாம, ஐயோ! நம்ம இவ்ளோ சம்பாரிக்கிறோம். ஆனா நம்ம செலவு பண்ண மாட்டோமே! நம்ம சரியான கஞ்சனா இருக்கோமே! அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்கிறோம்ல, யோசிக்கிறோம்ல இந்த மாரி. அப்படி யோசிக்கிறதே வந்து தப்பு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, இந்த ஒரு டாலரும் ஆர் ஒரு ரூப்பீஸும் ஆர் ஒரு எனி 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 கரன்சி ரைட்? ஒரு அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த கரன்சி இருக்குல்ல, ஒரு சென்ட், ஒரு பைசாவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண செலவு பண்ணாம சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ண, அதுதான் நம்மளோட வெல்த்தே. ஆனா நம்ம எப்படி டியூன் ஆயிருப்போம்னா, சம்பாரிக்கிறது எதுக்கு? செலவு பண்றதுக்கு தானே அடிச்சு நவுத்து அப்படின்னு டியூன் ஆயிருப்போம். ஸோ நம்ம டியூனிங்கே மாத்தணும். வெல்த் இஸ் த மனி யூ டோன்ட் ஸ்பெண்ட். இன்னொன்னு என்னன்னா, பணத்த வந்து இப்போ அ ஒரு 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 ஏரியா இருக்கு. நான் வந்து ஒரு ஏரியா மாரி தான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இன்னொரு ஏரியா இருக்கு. அது என்னன்னா வந்து, அ பணத்த வந்து பணம் வந்து மனி டசன்ட் பை ஹேப்பினஸ். இந்த மாரி வந்து பணம்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல வாழ்க்கையில. அப்படி இப்படின்னு. ஆனா இதெல்லாம் சொல்றது யார் தெரியுமா சொல்லுவா? ஆல்ரெடி மணிய நல்லா பார்த்தவங்க தான் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா, அப்படி அவங்களுக்கு தான் அந்த 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 மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும் அத சொல்றதுக்கு. பணம் எப்படி இருக்குன்னு பார்க்காதவங்க வந்து இந்த மாரி சொல்ல மாட்டாங்க. இதுல ஒரு கான்செப்ட் என்னன்னா, சி ஆஃப் கோர்ஸ் அது உண்மதான். மனி டசன்ட் பை ஹேப்பினஸ். பட் இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஆ நீங்க வந்து ஒரு ஒரு அ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ரூ. 1,00,000 லேப்டாப் ஒண்ணு. அத கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆம் அது வந்து பத்தி எரியுது. அதே மாரி ஒரு ரூ. 1,00,000 பணம் ஒரு கட்டு பத்தி எரியுது அப்புட்ன்னா, நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? யாரோ உங்களுக்கு குடுத்த லேப்டாப்புக்கு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல இந்த ரூ. 1,00,000 கட்டுக்கு ஃபீல் பண்ணுவீங்களா? ஓகே.
சொல்லலாம். கிழவிக்கெல்லாம் சொல்லலாம். 2த்துக்குமே ஃபீல் பண்ணுவேன்னு. பட் நான் எதுக்கு தெரியுமா ஃபீல் பண்ணுவேன்? கண்டிப்பா அந்த அந்த லேப்டாப் தான் ஃபீல் பண்ணுவேன். அந்த லேப்டாப் வந்து ஒரு கிஃப்ட்டா வந்துச்சுல்ல, இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா பணம் வந்து சம்பாதிச்சிடலாம். அது வச்சு சம்பாரிச்சிடலாம் திருப்பி. பட் அது ஒரு கிஃப்ட் வந்து இப்ப இந்த மாரி ஆயிடுச்சே! அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்னோட என்னோட தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். பட் தி திங் இஸ் மணி மணி இருக்குல்ல, மணி டசன்ட் பை ஹேப்பினஸ் அப்படிங்கிறது வந்து அதோட முடியாது. ஆக்சுவலா மணி எத பை பண்ணும்னா, மணி பைஸ் ஃப்ரீடம் விச் பைஸ் ஹேப்பினஸ். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீடம்னா என்ன? அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். முதல்ல நமக்கு நமக்கு நம்மளோட ஐடியா படி, நம்மளுடைய அ ஓவரால் லாஜிக் படி நம்ம வந்து ஃப்ரீடம்னா எத நெனைக்கிறோம்? எது வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் ஃப்ரீடம்ங்கிற அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும். ம். வந்தா தான் மணிய வந்து எதுல செலவு பண்ணணும்? எதுல செலவு பண்ணக்கூடாது? அப்படின்னு நமக்கு தோணும். இங்க நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இங்க நான் ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். அ இந்தியன் பீப்பிள் ஓகே. நான் நான் என்ன எனக்கு நானே எழுதியிருக்கேன். இந்தியன் பீப்பிள் நோ ஹவ் டு சேவ் வெல், ஈவன் டு இன்வெஸ்ட் வைஸ்லி, பட் ஹேவ் நோ ஐடியா அபவுட் ஹவ் டு ஆக்சுவலி ஸ்பெண்ட் மனி டு என்ஜாய் இட் கம்ப்ளீட்லின்னு எழுதியிருக்கேன். அது ஆக்சுவலா உண்மதான். சி அஃப்கோர்ஸ் லைக் மனி டசன்ட் பை ஹேப்பினஸ் பட் இட் பைஸ் யூ ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். எல்லாமே ஒரு டெஃபினேஷன் தான். ஒரு டெஃபினேஷன் போட்டு அதுக்கு நம்மளே நம்ம அக்ரி பண்ணிக்கிறது தான். இதுதான் நம்ம வந்து ஃப்ரீடம்னு நெனைக்கிறோம். இதுதான் நமக்கு நமக்கு வேணும்னு நெனைக்கிறோங்கிறத ஒரு அக்ரீமென்ட்க்கு வர்றது தான் எல்லாமே. இதுல இந்தியன் பீப்பிள் வந்து இப்போ சொல்றோம்ல, நமக்கு நமக்கு நம்ம நல்லா சேவ் பண்ணுவோங்க கைஸ். நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நமக்கு எப்படி செலவு பண்றதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட போதனையே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படி சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி சொல்லி போதிச்சிருப்பாங்க நமக்கு அப்படின்னா, இந்த மாரி வந்து அ காச நல்லா சேர்த்து வச்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், மணிய வந்து பெருக்கணும், மணி டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும் அப்படின்னா, பட் எதுல செலவு பண்ணணும், எதுல செலவு பண்ணக்கூடாதுங்கிற அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம வரமாட்டோம். ஏன்னா வந்து இட் இஸ் எ வெரி அன்கம்ஃபர்டபுள் டாபிக். ஏன்னா ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் இல்ல, இப்ப நீங்க ஒரு ஃபுல் அடல்ட்ன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எதுல செலவு பண்ணணும், எதுல செலவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அது நீங்களா முடிவு பண்றது தான். இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல உங்கள. நீங்க போய் இல்ல செலவு பண்ணி ஆகணும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. அதுதான். அதாவது எப்படின்னா, அந்த நம்ம ஒருத்தரும் சைல்டுலேருந்து அடல்ட் ஆயிட்டு, நம்ம லைஃப்ப கண்ட்ரோலுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறப்போ, அந்த சைல்ட்ஹுட்ல நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி வாங்கி வைக்கிறது, இந்த மாரி வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம். நீங்களும் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசுல வந்து நெனச்சிருப்பீங்க சில பேரு. இந்த மாரி சின்ன வயசுல அத நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். நெறைய பேர் பண்ணுவாங்க. நானே கவனிச்சிருக்கேன். சின்ன வயசுல வந்து உங்க வீட்ல வந்து ட்ரெஸ்ஸே வாங்கி குடுத்துருக்க மாட்டாங்க. அது நல்ல நல்ல ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிறதுக்கு நல்ல க்ளோத்ஸ் இருந்திருக்காது. அந்த மாரி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்ஃபிட், அட்டயர் எதுவுமே இருந்திருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸா வாங்கி தள்ளுவாங்க. அவ்வளோ வாங்கி தள்ளுவாங்க. போடக்கூட மாட்டாங்க நெறையா. பட் வாங்கி தள்ளுவாங்க. அது என்னன்னா வந்து என்னன்னு கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், சின்ன வயசுல நான் ட்ரெஸ்ஸு ஒழுங்கா ஒண்ணுமே போட்டது கிடையாது. சரியா வாங்கி குடுக்கல யாரும். அதனால எனக்கு எனக்கு ஆசைப்பட்டத நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி, அவ்ளோ தேவைக்கு அதிகமா வாங்கி வச்சிருப்பான். அடுக்கி வச்சிருப்பாங்க வீட்ல ட்ரெஸ்ஸா இருக்கும். வீடு ஃபுல்லா துணியா கிடக்கும். அது ஒரு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம். சின்ன வயசுலேருந்து வர ப்ராப்ளம். அப்ப இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில லாஜிக் வச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து சாப்பாடு. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்ல வந்து சில ஃபேமிலீஸ்ல நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலீஸ்லயே இது மாரி இருக்கு. மதர்ஸ் வந்து மதர்ஸா யூசுவலா அம்மா அம்மா குக் பண்ணுவாங்க, அப்பா வேலைக்கு போவாங்க. அதுதானே அந்த ட்ரெடிஷனல் மென்டாலிட்டி. வீட்ல வந்து குக்கிங்கே சில பேருக்கு சரியா நடக்காது. அந்த ட்ரெடிஷனல் செட்டப்ல இருக்கிறவங்கள ஃபேமிலீஸ்லயே குக்கிங்கே சரியா இருக்காது. அப்படி இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து அ அந்த வளர்ந்ததுக்கப்புறம், பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம், அ எனக்கு வந்து சின்ன வயசுல சாப்பாடே சரியில்ல. அதனால நான் நல்லா சாப்பாடு நல்லா செலவு பண்ணுவேன். எனக்கு வந்து சாப்பாடு மட்டும் எனக்கு குறையா இருக்கக்கூடாது. அப்படின்னு அந்த லாஜிக்ல பண்ணுவாங்க. ஸோ அவங்கவங்க லாஜிக் கிரியேட் பண்ணிப்பாங்க. பட் நான் அமெரிக்கால அந்த கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த மாரி லாஜிக் கிரியேட் பண்றது இட் இஸ் எ செல்ஃப் சாபடாஜ். நம்பளே நம்ம தலையில மண்ண வாரி போட்டுக்கிற மாரி. அந்த லாஜிக் வந்து 10 பைசா கூட பிரயோஜனம் இருக்காது. நம்ம சொத்தையா அழிச்சுட்டு இருக்கோம் அத. நம்ம கிரியேட் பண்ணியிருக்க லாஜிக். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன பையன்லேருந்து அடல்ட் ஆகும்போது, முதல்ல நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த மணி அ என்ன சொல்றது? இன்பில்ட்டா சிலதெல்லாம் இருக்கும்ல. மணினா இப்படிதான் அப்படின்னு இருக்கும்ல. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு மண்டையிலேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு மண்டைய வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படியே கழுவி, பிரெயின் வாஷ் பண்ணி,
அப்படியே ஃப்ரெஷ்ஷாக்கி க்ளீன் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் தான் புதுசாக நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல மணியை நம்மளால் பார்க்க முடியும். அதை நம்ம சேவ் பண்ண முடியும். அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டான விஷயங்கள்ல நம்மளால் செலவு பண்ண முடியும். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம இன்னர் சைல்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இந்த இன்னர் சைல்டுன்னு இது மாதிரி இப்போ இந்த கிரியேட் பண்ணிக்கிட்டு நான்லாம் ஒரு காலத்தில் இன்னர் சைல்டுன்னு ஒன்று நம்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம்லாம் நிறுத்திட்டேன். இன்னர் சைல்டுங்கிற கான்செப்டே நான் நம்புறது இல்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா அந்த ஒரு ஒரு டேர்ம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னர் சைல்டுக்கு தீனி போடுறேன் அப்படிங்கிற பேர் வழின்னு சும்மா அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் செலவு பண்ணுறது. ஸோ ஐ ரியலி நீட் டு லேர்ன் ஹவ் டு க்ரோ அப். அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஒரு மேன்ட்ட சொன்னான். இங்கே இருக்கிறோம். நான் வந்து அதை ஸ்டேட்டஸில் ஒரு டைம் இந்த போஸ்ட்டில் கூட போட்டிருந்தேன். இந்த கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்ல, அதில் கூட போட்டிருந்தேன். அவன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி இங்கே பாரு, ஒரு $5,000 உனக்கு கடன் இருக்குது அப்படின்னா, $5,000 வந்து இட் இஸ் நாட் அ லாட் ஆஃப் மணி டு ஹேவ். கையில் இப்போ $5,000 இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த ஊரில் வந்து $5,000 இஸ் நாட் அ லாட் ஆஃப் மணி டு ஹேவ். பட் $5,000 நம்மக்கிட்ட கடன் இருந்ததுன்னா, இட் இஸ் அ லாட் ஆஃப் மணி டு ஓ சம் ஒன். நம்ம திருப்பி கொடுக்குற மணியாக இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி மணி மாதிரி தெரியும். எப்போவுமே இந்த கடன் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ஆல்ரெடி அந்த பணம் இருக்கும்போது நமக்கு அந்த பணம் பெரிய பணமாக தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பணத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நம்ம கண்ணில். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா திடீர்னு யாரோ வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துருக்காம கூட இருக்கலாம். நேரில் இமீடியட்டாக ஒரே ஷாட்டில் நீங்கள் பார்க்காம கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் 10 லட்ச ரூபா கடனில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியும். அதுதான் $5,000 இஸ் நாட் அ லாட் ஆஃப் மணி டு ஹேவ், பட் இட் இஸ் அ ஹெக் லாட் ஆஃப் மணி டு ஓ. இது நான் இங்கே கற்றுக்கிட்டேன். இது வந்து என் லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு. நான் சொல்கிறேன், நான் அவ்வளோ எழுதியிருக்கேன். 100கணக்கான லெசன்ஸ் எழுதியிருக்கேன், மணி லெசன்ஸு. நான் இதுவே ஒரு பார்ட் 1 மாதிரி தான். இது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 100 வரையும் போடலாம் அதை நம்ம உட்காந்து. அந்த அளவுக்கு நான் நிறையா எழுதியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த இது இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, மணி டசன்ட் பை ஹாப்பினஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, பட் இட் பைஸ் யூ ஃப்ரீடம்னு சொன்னேன்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மணி என்ன சொல்கிறாங்கன்னா, மே நாட் பை யூ அப்சல்யூட் ஹாப்பினஸ், ஓகே, பட் பீயிங் புவர் டசன்ட் பை யூ எனிதிங் அட் ஆல். அதுதான் எழுதி வச்சுக்கிறேன் நான். மணி மைட் நாட் பை யூ அப்சல்யூட் ஹாப்பினஸ், பட் பீயிங் புவர் டசன்ட் பை யூ எனிதிங் அட் ஆல். ஸோ புவராக இருக்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் ஒன்ஸ் லேசினஸ். அவங்க முட்டாள் சோம்பேறி அதனால வந்து அவங்க வந்து மணி இல்லை அப்படின்னு சத்தியமாக கிடையாது. ஒருத்தரோட சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒருத்தரோட லைஃப் சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து அது லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுரும். சில பேருக்கு அவங்க வந்து ஒருத்தர் வந்து பாவர்ட்டியில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட இயலாமையினால அவங்க பாவர்ட்டியில் இல்லை. அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் அதில் போட்டுட்ருப்பாங்க. அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் எதில் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஐடியா இருக்காதே தவிர, எதில் ஹார்ட் ஒர்க் போடணுங்கிறது இருக்காதே தவிர, மற்றபடி அவங்க பாவர்ட்டியில் இருக்கிறது வந்து பியூர் சர்க்கம்ஸ்டான்ஸ் தான். இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் பிறக்காம ஜப்பானில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ஜப்பானில் ஒரு அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலிக்கு நீங்கள் குழந்தையாக பிறக்கிறீங்க. இமேஜின் ஹவ் யுவர் லைஃப் வில் பி, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம அந்த பிறக்கிறது, நம்ம அந்த எந்த பிளேஸில் பிறக்கிறோம், எந்த நாட்டில் பிறக்கிறோம், எந்த ஊரில் பிறக்கிறோம், அந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறோம், எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. சாரி, அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறோம், எதுவுமே நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது இல்லை. எவ்ரிதிங் இஸ் சார்ட் ஆஃப் லைக் இட் ஹேப்பன்ஸ் டு அஸ், ரைட்? ஆக்சுவலாக நீங்கள் மணி சம்பாதிக்காத வரைக்கும் லைஃப் வில் ஹேப்பன் டு யூ. அதாவது லைஃப் வில் கீப் ஹேப்பனிங் டு யூ. லைஃப்பில் வந்து எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. எல்லாம் அதாவது மணி சம்பாதிக்காத வரைக்கும். ஆனால் மணியை ஒன்ஸ் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் ஹேப்பன் டு லைஃப்.
ஸோ தெர் இஸ் a டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைஃப் ஹேப்பனிங் டு யூ அண்ட் யூ ஹேப்பனிங் டு லைஃப். இதுவும் நான் வந்து இங்கே இதில் நோட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து எங்கேயோ ஆக்சுவலாக ஏதோ ஒரு புக்கில் தான் நான் அதை படித்தேன் நான். யூ யூ ஹேப்பனிங் டு லைஃப் வர்சஸ் லைஃப் ஹேப்பனிங் டு யூ. உங்களுக்கு லைஃப் ஹேப்பனிங் டு யூ தான் ரொம்ப நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கும். சரி, அது எப்படி அந்த 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 ஸ்டேட்டஸ் எப்படி மாற்றுறது, அது எப்படி நம்ம அதை எப்படி நம்ம அதாவது நம்ம கண்ட்ரோல் லைஃப் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, யங்கர் ஃபோக்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ வந்து ஒரு 20s to 20s இருக்கிறவங்க 30s இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, யங்கர் ஃபோக்ஸு. அவங்க வந்து யங்கர் ஃபோக்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்களோட ப்ரைமரி கோல் வந்து கெரியர் ஓரியன்டாக மட்டும்தான் இருக்கணும். வாட் எவர் ஃபீல் தட் மேக்ஸ் தம் வெரி குட் மணி, அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பார்ட் டைமாக வந்து ஹாபீஸோ இல்லை சும்மா சின்ன சின்னதாக ஆசைப்படுற சில கரியர் பேத்தோ, ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து பார்ட் டைமாக பண்ணலாம். பட் மெயின் ஸ்ட்ரீமாக வந்து கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். அந்த ஃப்ரீடம் தேடி போடுறேன்னு சொல்லிட்டு கரியரை விட்டுறக்கூடாது. ஏன்னா கரியர் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வந்து நம்ம சூப்பராக இருக்க முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். பிகாஸ் guys, being old and being poor does not go hand in hand. It does not. It simply doesn't work. நீங்கள் எந்த ஓல்டு கப்புள்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன், யங்காக இருக்கும்போது நல்லா உழைச்சிரு, ஓடி உழைச்சிரு, நல்லா மணி வர கெரியராக பார்த்து நல்ல கெரியரில் இரு, இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஓல்டர் கப்புள்ஸ்டெல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா. பட் நீங்கள் வந்து ஒரு இப்போது எப்படி இப்போ கரியர்லேயே இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நம்மளோட ஓவரால் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு மென்டாலிட்டி இருக்குது. என்ன தெரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷார்ட் டேர்ம் இருக்குல்ல, இப்போ வந்து 6 monthஸில் நான் அதை பண்ணிவிடுவேன், 1 yearல நான் அதை பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்து இப்போ ஓவராக அதாவது எப்படின்னா குறைச்சி எடை போடுறதா, அது குறைச்சி எடை போடுறது அண்டர் எஸ்டிமேட் இல்லை, ஓவர் எஸ்டிமேட்டுக்கு தமிழில் என்னன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேலையை நம்மளால் 6 மாதம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். சத்தியமாக நம்மளால் 6 மாதத்தில் அந்த வேலையை பண்ணியிருக்க முடியாது, ஆனால் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஆனால் லாங் டேர்ம் 30 வருஷத்தில் 40 வருஷத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன சாதிக்க முடியுங்கிறத வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால் அது எப்படி காம்பவுண்ட் ஆகும், அது எப்படி வந்து பெருசாகும், நம்மளோட இம்பேக்ட்டு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ we tend to overestimate what we can do in short term and underestimate what we can do in long term அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த மணி விஷயத்தில் சொல்கிறேன், ஃபினான்ஷியலான விஷயத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா சின்ன கோட்ஸ் நான் எழுதியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிச்சின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து சும்மா ஒரு பார்ட் 1 தான், ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த இது இருக்குல்ல, ஒருத்தர் சொன்னார், இந்த நம்மளோட சிங்கிள் மோஸ்ட் கிரேட்டஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்கில் என்ன தெரியுமா, அந்த மணி ஸ்கில்லு ஃபோமோ இருக்கக்கூடாது. ஃபோமோன்னு என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதுதான் ஃபோமோ இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ். அந்த ஃபோமோ இருந்துச்சுனாவே நம்மளை அடித்து க்ளோஸ் பண்ணிவிடுவது, காலி பண்ணிவிடுவது நம்மளை. அதாவது என்ன, ஒரு மனுஷன் எப்பப்பெல்லாம் ஃபோமோவில் இருக்கானோ, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வருது, இந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிரியாணி சூப்பராக இருக்குது, அதுன்னு அவங்க ஏதோ சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஐயோ அது போயே ஆகணும்னு டிசைட் பண்ணுறீங்க. போய் ஒரு 500 ரூபா கொடுத்து ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போய்ட்டு ஒரு 500 ரூபா கொடுத்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க, கேவலமாக இருக்குது. இப்போது நீங்கள் எதனால் அதை பண்ணீங்க? ஃபோமோனால். அப்படி நல்லா ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது வேறு கதை, நான் மைண்டு மாறிடும். பிரியாணி கேவலமாக இருக்குன்னு நல்லா இல்லை. இப்போது நீங்கள் எதனால் அதை பண்ணீங்கன்னா ஃபோமோ தான், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது நம்ம அதை மிஸ் பண்ணிவிடுவோமே, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஏன் வீட்டில் சூப்பராக பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் ஆக்சுவலாக. பட் நம்மளோட அந்த ஃபோமோ தான் நம்ம மணி லூஸ் பண்ணுறதுக்கே காரணம். இப்போ நம்ம கொடுத்த மணிக்கு உண்டான வேல்யூ நமக்கு கிடைச்சாலும் கேட்டால் அதுவும் இல்லை, அந்த மணி போச்சு. ஏன்னா செலவு பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டோம், நல்லா இல்லை, பட் மணி போச்சு. பட் இந்த ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம்ல, இதுக்கெல்லாம் வந்து ஃபோமோ ஆகாமல் நம்ம பண்ணாலே நிறையா நம்ம மணி சேர்த்துருவோம், நிறையா நம்மக்கிட்ட மணி இருக்கும்.
இங்கே நிறைய பேர் அமெரிக்காவில் ஃபோமோவில் தான் போய் இந்த காரை மாற்றுவாங்க. பழைய காரை வந்து பழைய கார் இருக்கும், நல்ல காராக இருக்கும், ஏன்னா நல்லா ஓடும், பெட்ரோல் போட்டால் நல்லா ஓடும், இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, கார் பழசாயிடுச்சு, அதனால் காரை கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு காரை வாங்கிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி ஃபோமோவில் வந்துட்டு, ஃபோமோன்னா என்னென்னா கார்லாம் புது டெக்னாலஜியில் இருக்குது, கார்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோமோவில் போய் காரை வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒரு வருஷத்தில் பழசாயிரும். ஸோ சரி, சி கைஸ், இங்கே ஒன்று எழுதியிருக்கேன், இது ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன். த கூலஸ்ட் கார் யூ கேன் டிரைவ் இஸ் த கார் தட் இஸ் பெய்ட் ஆஃப். அதுதான் இது வந்து ரியல். நீங்கள் வந்து லோனில் காரை வாங்கி அந்த காரை ஓட்டுறதுக்கும், இந்த பே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லோன்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு காரை ஓட்டுறதுக்கும் நீங்கள் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். த கூலஸ்ட் கார் யூ கேன் டிரைவ் இஸ் நாட் ஆஸ்டன் மார்டின், இட்ஸ் நாட் லேம்போர்கினி, இட்ஸ் நாட் போர்ஷா, இட்ஸ் த கார் தட் இஸ் பெய்ட் ஆஃப். பே ஆஃப் பண்ணிட்டீங்க அந்த காரை, முடிஞ்சிடுச்சு. அந்த கார் மேலே எந்த லோனும் இல்லை, அது உங்கள் கார், இட்ஸ் யோர்ஸ். தட் இஸ் த கூலஸ்ட் கார் யூ கேன் டிரைவ். இதெல்லாம் வந்து நான் ஐ வாண்ட் டு கனெக்ட் ஆல் திஸ். அதனால தான் நான் வந்து இந்த ஃபார்மேட்டில் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணேன். பட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு 0.5% தான். பிகாஸ் ஐ ஹாவ் ஸோ மெனி கோட்ஸ் ஹியர். இன்னும் ஒன்று லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா? இதை வந்து ஃபினிஷிங் டச் மாதிரி வச்சுக்கலாம். பர்சனல் ஃபினான்ஸ் இருக்குல்ல, பர்சனல் ஃபைனான்ஸ், அந்த ஐடியா ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதோட ரிசல்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி நான் உங்களோட மணி எப்படி மேனேஜ் பண்ணணும், ஆசட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும், உங்களோட லைபிலிட்டிஸ் எப்படி கம்மி பண்ணணும், எல்லாமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் இம்ப்ளிமெண்டேஷன். அதை நீங்கள் உங்களோட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை பார்த்து எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எது 2 பேருக்கு இது செட் ஆகுது, எது வந்து வாட் பிரிங்ஸ் யூ ஆன் த சேம் பேஜ், இதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் உங்களுக்கு வரும். அண்ட் யூ இட்டரேட், யூ மேக் இட் பெட்டர். ஆனால் இன்ஸ்பிரேஷன் வராது. இப்போ உங்கள் ஐ கேனாட் இன்ஸ்பயர் யூ டு மேக் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டர். இட்ஸ் சிம்பிளி இம்பாசிபிள். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக போய் கையை வச்சு யூ ஷுட் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்டி. அப்போ தான் அந்த பர்சனல் ஃபினான்ஸ் வந்து உங்களோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து nobody can inspire you to be better at personal finance. It's one of the important money lessons I learned in the US. And இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன், பிகாஸ் நமக்கும் டைம் ஆகிடுச்சு. அண்டு நம்மளோட நம்மளோட இளநியும் முடிஞ்சிருச்சு. எனிவேஸ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் லிசனிங் டு த பாட்காஸ்ட் கைஸ். இதை நான் எடிட் பண்ணல, நான் அப்படியே தான் போட போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ரா. Okay, take care guys. Have a nice day. Bye-bye.